அரியனவாகி அரணனவாகி அவர் மேலா இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலம் மீது எண்ணியனுமாக எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுவலராகி மகிழ்களை கூறும் வடிவோனே மனைமுறை வேடல் அருளிய பூஜை மகிழ்கதை காணும் உடையோனே ஜககன தேகு தகுதி மிதோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதி சோலை மலர்மிசை மேவும் பெருமாளே மலைமிசை மேவும் பெருமாளே என்று இந்த ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமை இந்த 4 நாட்டிய பெண்களும் மன்மதனோடு வந்து கைலாயமலையிலே தவம் செய்கின்ற அர்ஜுனபெருமானுடைய தவத்தை கலைக்க முயற்சிக்கின்றார். தூணகை உருப்பசி அரம்பை தொண்டைவாய் மேனகை திலோத்துமை என்று வேளையில் மானென மயிலென வந்த மாதரி ஆனவார் அரிதில் போய் அவன் தன் எண்ணமே ஆனவாறு அறிந்தீர் போய் அவன் தன் எண்ணமே ஆடிப்பாடி தழுவுகின்றார்கள், கட்டி அழைக்கின்றார்கள். அர்ஜுன பெருமான் அமைதியாக இருக்கின்றார், தவம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுன பெருமானுக்கு தெய்வங்களே வந்து நாட்டியம் ஆடுவது போலே தெரிகிறது. தவறாக பார்க்கவில்லை. காமத்தை ஏற்படுத்தி தவத்தை கலைப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள், கட்டி அணைக்கின்றார்கள். இவை யாரும் அவருக்கு தெரியவில்லை. குயிலோடு கோவி கிஞ்சுகம் மலர்ந்து கொஞ்சம் பைங்கிளிகளை அழைப்பார். குயிலோடு கோவி கிஞ்சுகம் மலர்ந்து கொஞ்சம் பைங்கிளிகளை அழைப்பார். மயிலம் நடுக்க தானும் பண்களா மணியணி ஒளியழ நடிப்பார். மயிலினம் நடிக்க தாமுமன் காலாப மணியணி ஒளியழ நடிப்பார். விடு பருவி மலியுடன் வலம் செய் விடரனும் முழுகு ஒளிப்பா. பருதி மதியுடன் வலம் செய் விடரகம் முழுவதும் ஒளிப்ப. கையிலயம் பெரியின் சாரலோயும் கடவுளாலயம் என கழிப்பா. கையிலம் அங்கிரியும் சாரலோயும் ஒரு கடவுளாலயம் என கழிப்பா. அர்ஜுனபெருமான் இறைவனே தெய்வமே வந்து நாட்டியம் ஆடுகிறது நம் முன்னே. இவை யாரும் அர்ஜுனபெருமானுக்கு தெரியல. மேலாடையை எடுத்து மீண்டும் மேலாடையை போடுகின்றார்கள் நாட்டிய பெண்கள். அருகாமையிலிருந்து அர்ஜுனபெருமானை கட்டி அணைக்கிறார்கள். காது ஓரமாக தன் இதழை கொண்டு போய் காது ஓரமாக வைக்கிறார்களாம். எவற்றையும் கண்டிவர் மனம் மாறவில்லை. குந்தமா அமுகினை குழைத்துடன் முடிப்பார். குங்குமம் கொங்கை மேலணிவார் எந்த பேர் அல்குல கலை நகிழ்ந்து உடுப்பார்.
இட்ட உத்தரியம் மாற்றிடுவார் பூந்துகில் நனைய நறுந்துணை படிவார் புழுகு சந்தனம் நறும்பணி நீர் காந்தி கொடி எறிவார் காமவேகத்தை கருங்கடை கண்களால் மொழிவார் காந்தியோடு எரிவார் காம வேதத்தை கருங்கடல் கண்களால் மொழிவார் வேலெடுத்து வினைக்கேற்கும் வெள்ளிமலை முருகா வேலெடுத்து வினைக்கேற்கும் வெள்ளிமலை முருகா வேதனையை தீர்த்து வைப்பாய் கந்த கோட்ட குமரா கந்த கோட்ட குமரா வேலெடுத்து வினைக்கேற்கும் வெள்ளிமலை முருகா வேதனையை தீர்த்து வைப்பாய் கந்த கோட்டத்து குமரா மூதாட்டியின் தலைவா முத்தமிழின் முருகா மூதாட்டியின் தலைவா முத்தமிழின் முருகா அன்னை மூதாட்டியின் தலைவா முத்தமிழின் முருகா வேலெடுத்து விளக்கிற்கோ வெள்ளிமலை முருகா வேதனையை தீர்த்து வைப்பாய் கந்த கொட்ட குமரா முத்தமிழ் பாலா அன்னை மூதாட்டியின் இறைவா முத்தமிழின் பாலா அன்னை மூதாட்டியின் இறைவா முத்தமிழின் பாலா அன்னை மூதாட்டியின் இறைவா சக்தியுமை நாயகிய தரிசனம் தருவார் சக்தியுமை நாயகிய தரிசனம் தருவார் தாங்குகின்ற தேவி நீ தந்தருள் புரிவாய் தாங்குகின்ற தேவி நீ தந்தருள் புரிவாய் வேலெடுத்து விளக்கிற்கோ வெள்ளிமலை முருகா வேதனையை தீர்த்து வைப்பாய் கந்த கொட்ட குமரா முத்தமிழ் பாலா அன்னை மூதாட்டியின் இறைவா முத்தமிழ் பாலா அன்னை மூதாட்டியின் இறைவா இப்படி அந்த இமயமலையிலே இந்த நாட்டிய பெண்கள் அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்கிறார். பன்னுடைய இசை வழியே பாடுவர் பழனி குழல் குறிப்பார் பன்னுடையாளின் இன்னிசை வழியே பாடுவார் பைங்குழல் குறிப்பார் பெண்ணுடை மடம் நான் அகன்ற பேர் அமளி பேச்சலாம் பேசி வந்து அடுப்பார் மின்னுடை அமலும் வருகுவார் உயிரால் மென்மலர் கொய்து மேலெறிவார் என்னுடை மடவார் புரிந்தன இவ்வாறு இங்கிதம் எத்தனை கோடி இங்கிதம் எத்தனை கோடி எத்தனை செய்தாலும் அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கலைக்க முடியவில்லை. யார் யார் தவத்தையோ கலைத்தார்கள், ஆனால் இந்த அர்ஜுன பெருமானுடைய தவத்தை இந்த 4 நாட்டிய பெண்களாலே கலைக்க முடியவில்லை. தெய்வங்கள் ஆடுவது போல்தான் தோன்றுகிறதா அவர் பார்வைக்கு? காம உணர்வோடு அவருக்கு பார்வையில் இல்லை. காமத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்து தோல்வியை தழுவுகிறார்கள் நாட்டிய பெண்கள் 4 பேர். அந்த மன்மதன் பார்க்கிறான். அந்த மன்மதன் காவும் பண்புறவும் கயங்களை அரும்ப கவர்ந்த வெண்கணைகளாலும் 5 காவும் வன்புறவும் கயங்களும் அரும்ப கவர்ந்த வெண்கணைகளாம் 5 பூவும் வந்து உள்ளமுற உறப்பட்டு புதையவும் புலன்வழியன்றி மேவுதன் கருத்தின் வழியிலே நின்ற விஜயனை அங்கியால் வில்லும் ஏவும் முன் பெற்ற இறைவனை எய்து எய்து இளைத்தனன் ரதி கேள்வனுமே. பார்க்கின்றான். மலர்கலையை தொடுத்தான். 5 மலர்களை கொண்டு தொடுக்கின்றான் அர்ஜுன் மீது.
அந்த அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கலைக்க முடியவில்லை. மன்மதனாலே கலைக்க முடியலையா? மன்மத சிவபெருமானுடைய தவத்தை கலைத்தவன் அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கலைக்க முடியல. சிவபெருமான் சின்முத்திரை வைத்து சிவகைலாய மலையிலே அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். பிரம்மகுமாரர்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொடுக்கின்றார். சனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரை சின்முத்திரை வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவத்தை கலைக்க மன்மதன் சென்றால் கரும்பு கணை கொடுக்கின்றார். அந்த கரும்பு கணையை தொடுகிற பொழுது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்டு மன்மதன் எரிந்து சாம்பலாங்க காலியாயிட்டான். ரவி ஓடி போய் அழுகிறார். அந்த பிரேதம் கூட இல்லையா, கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு வீட்டுக்காரர் இல்லையே, சாம்பலை கொடுக்கிறாரே, சாம்பல் ஆயிட்டான மன்மதன். அதன் பிறகுதான் வரம் பெற்றால் ரதி மன்மதன் பார்வைக்கு மட்டும் தெரியும். எனக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கிற பொழுது மன்மதன் உனக்கு உயிரோடு தருகிறேன். அந்த மன்மதன் சிவபெருமானுடைய தவத்தை கலைப்பதற்கு காரணமாக இருந்தவன் அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கலைக்க முடியும். குற்றினை உரைத்த பாதமும் உடுத்த குஞ்சரத்துரியவை அணிந்த கூற்றினை உதைத்த பாதமும் உடுத்த குஞ்சரத்து உரிவையும் அணிந்த நீட்டொலி பறந்து நிலவு எழுவடிவும் நிலாவையில் அனல் உமிழ் விழியும் ஆற்றல் பரந்த கொன்றைவார் சடையும் அல்லதை யாவையும் கருதான் மாற்றம் ஒன்றின்றி நின்றனன் வரைபோல் வஜ்ராயுதன் திருமகனோ. வரைபோல் வஜ்ராயுதன் திருமகன். வஜ்ராயுதன் திருமகன் யார்? தேவேந்திர மகன் அர்ஜுனன். அடேயப்பா, அப்படிப்பட்ட ஒரு தவத்தை மேற்கொண்டிருக்கின்றான். தோல்வி அடைந்த மன்மதன் 4 நாட்டில் பெண்களோடு போய் தேவ உலகத்திலே தேவேந்திரன் காலில் போய் விழுந்தானா, தேவேந்திரா, சிவன் தவத்தை கலைத்த நான் உன் மகன் தவத்தை கலைக்க முடியல. தோல்வி அடைந்து வந்தான். அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தானா தேவேந்திரன். சரி, கைலாய மலையிலே நம்ம மகன் இவ்வளவு நாளா தவம் பண்றானுமே, இந்த தவத்தை போய் நாம போய் பார்த்துட்டு தான் வரலான்னு அவர் அடியாரை போல கைலாய மலைக்கு பாடிக்கொண்டே வருகிறாரா தேவேந்திரன். அந்த கைலாய மலைக்கு சிவனடியாரை போலே தேவேந்திரன் வருகிறானா இமயமலை சாரணிலே. உண்ணாமுலை உமையானோடு உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ அறிவித்தருள் மலரை முழு அதிரோ அண்ணாமலை துருவாய் வினை மழுவா வண்ணம் மருமே. உண்ணாமுலை உமையாரோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருவாமணி திகழ மன்னாக அறிவித்தருள் மலரை முழு அதிரும் அண்ணாமலை துருவாய் மழுவா வண்ணம் மருமே. அப்படி பாடிக்கொண்டு அர்ஜுனனை வந்து சந்திக்கின்றார். தேவேந்திரன் அந்தர வடிவத்தோடு அடியாரை போலே அர்ஜுன பெருமானத்தில் வந்து பேச்சு கொடுக்கிறார். அப்பா, யார்ப்பா நீ, யார் நீ அப்படின்னு பேச்சு கொடுத்தார். நான் அர்ஜுனன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தவம் செய்து கொண்டிருக்கிறேன். யாரை நோக்கி? என் அப்பன் சிவனை நோக்கி. அப்படியா?
ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கிறீப்பா. அந்த சிவபெருமான் இந்த கைலாய மலையில எத்தனையோ பேர் பல ஆண்டு காலமா தவம் பண்றாங்க. யாருக்கும் காட்சி தராது, உனக்கா வந்து காட்சி தந்துட்டு போறாரு. அரசன் விட்டு பிள்ளையா இருக்கிற கொழு கொழு கொழுன்னு தெரிகிற பிள்ளை இப்படி ஆயிட்டுக்கிறியே, வேண்டாம். உடம்ப வத்தி துன்பப்பட்டு தவம் செய்யாதே பா, என் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு தேவேந்திரன் மெதுவா பேச்சு கொடுக்கிறார். இப்படி சொல்கிற பொழுது அர்ஜுனன் பார்த்தான், என் உயிர் உள்ளளவோ, என் உடம்புல உயிர் உள்ளளவும் இக்கருத்தை நான் மறவேன். என் உடம்பிலே கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரையிலே இந்த கருத்திலிருந்து நான் மாற மாட்டேன் என்று சொன்னவுடனே தேவேந்திரன் காட்சி தந்து, மகனே அர்ஜுனா கவலைப்படாது, உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி தேவேந்திரன் காட்சி தந்து அங்கிருந்து மறைந்தார். இந்த நம்பிக்கை, இந்த தவம் அத்தனையும் அர்ஜுனனை காப்பாற்றினார். வெளிப்பட்ட தேவேந்திரன் அங்கிருந்து புறப்பட்டான் தேவர் உலகத்திற்கு. அர்ஜுன பெருமான் மீண்டும் தவத்தை மேற்கொள்கிறார். பஞ்சாட்சர மந்திரத்தை பயன்படுத்துகிறார் அர்ஜுன பெருமான். ஓம் சிவாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம். ஓம் நான் எரிந்து வேடன் அதன் அபாரங்கம் பிளக்க எய்தார். அபரங்கம் பிளக்க எய்தார். இந்த மூகனாவின் துரியோதனால் அனுப்பப்பட்ட மூகாசூரன் என்று சொல்லும்படியானவர் பன்றி வடிவத்தில் எடுத்து இமயமலை அடிவாரத்தில் இருந்து வேறு தவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அருளுடைய தவத்தை கலைப்பதற்காக என்று போகின்றார். அப்படி போகின்ற பொழுது இந்த பன்றியானது நம் தவத்தை கலைக்குமோ என்று அஞ்சி வருவான் பார்க்கிறார். அந்த நேரத்திலே சிவபெருமான் பார்வதாதேவி இங்கு அருமையாக வேடர்களாக மாறினார்களாம். வேடர்களாக மாறி சிவபெருமான் அம்பாளுக்கு வேடம் போற வேலை இல்லை, வேஷம் மேக்கப் தான் தேவை கிடையாது. அந்த அம்மா உடல் முழுவதும் கருப்பு நிறம், அவள் காளிகாம்பாள் நிறம், அந்த வேடு வச்சு போல அவள் வாழ்ந்தவள். அதனால அந்த அம்மாவுக்கு மேக்கப் தேவையில்லை. சிவபெருமான் மேக்கப் போறாராம். கையை அரைத்து பூசி வேடனை போல மாறினார். பூதகலங்களை போல இந்த விநாயகப் பெருமான் முருகப்பெருமானை வேடுவ பிள்ளைகள் போல அங்க இருக்கின்ற பூதகலங்கள் எல்லாம் வேட்டை நாய்களாக மாற்றி கிட்டு 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 என்று கைலாய மலை அடிவாரத்தில் போய் நிற்கிறாங்களாம். மேலே அர்ஜுனன், மலையின் அடிவாரத்திலே சிவபெருமான், உமாமகேஸ்வரி, விநாயகர், முருகர், வேட்டை நாய்கள் வேடுவ கூட்டமாக அடிவாரத்திலே இருக்கிறார்கள். மலை உச்சியிலே அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். மத்திய பகுதியிலே அந்த மூகதாகன் என்கின்ற மூகாசூர பன்றிய வடிவத்தோடு அர்ஜுன் தவத்தை கலக்க மேலே ஏறுகிறது. அர்ஜுனன் பார்க்கிறான், நோக்கி பார்க்கின்றான். அவன் பார்வை அருகிலே ஒரு துரும்பை எடுத்தான். அதை வில்லாக நினைத்தான், வில்லாக மாறியது. இன்னொரு துரும்பை எடுத்து அம்பாக மாற்றினான். இந்த வருகின்ற பன்றி வருகிற வேகத்தை பார்த்தால் நம் தவத்தை கலைத்து விடுவோம் என்று அந்த வில்லிலே அம்பை எடுத்து குறிப்பார்த்து அடித்தான். அந்த அம்பு நேர வேகமா வருதுதான். முதல்ல அர்ஜுனன் அடிச்சுட்டான் அம்பை. அந்த பன்றியின் மீது படுவதற்கு வருகிறது. சிவபெருமான் வேடனாய் இருக்கிற சிவபெருமான் வெளியில அம்பு பூட்டி கீழிருந்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பன்றியின் மீது பானத்தை அடிக்கிறார்.
இந்த ரெண்டு பானம் ஒண்ணா வருது. இவர் கீழ் நோக்கி அடிக்கிறார், கீழிருந்து மேல் போகின்றவர், அது மேல இருந்து கீழே வருகின்ற மாதிரி பானம் அடிக்கிறார். இப்போ அர்ஜுன பெருமானுடைய பானம் முதல்ல படுமா, கீழே வேடனா இருக்கிற சிவபெருமானுடைய பானம் அந்த பன்றியின் மீது படுமா? ஒரு கேள்வி. எந்த பானம் படும்? அர்ஜுனன். வெரி குட். இந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. அறிந்து வரும் கேழலை கண்டு, கேழல பன்றி, அறிந்து வரும் கேழலை கண்டு அருந்தவத்தை அழிக்கும் என அஞ்சினாலோ, உதிர்ந்த உதிர்ந்த சருகு உணவு ஒழிய உணவு இலான் விரைவினில் தன் ஒரு வில் வாங்கி முதிர்ந்த சினத்துடன் எய்தான் முகம் புதைய. முகம் புதைய அர்ஜுனன் அடித்த பாலமாக வந்து அந்த பண்டினுடைய முகத்தை தைத்தது, அந்த வாய்ப்புறத்தை தைத்தது. அக்கணைக்கு முன்னே, எந்த கணைக்கு முன்னே? அண்டம் பிரிந்திட வில் நான் எரிந்து வேடன் அதன் அபராங்கம் பிளக்கையைதான். அக்கணைக்கு முன்னே, அந்த கணைக்கு முன்னே வேடன் எய்த பாலோ, எந்த அர்ஜுனன் அடித்த கணைக்கு முன்னே அந்த பண்டிகையினுடைய அபராங்கம் பிளந்தவாறு தான். வேடனாய் இருக்கிற சிவபெருமான் அர்ஜுனன் கடை அடித்த பிறகுதான் இவர் போடுறாரு. மேல இருந்து ஒரு பொருள் போட்டா அது கீழே விழும்போது ரொம்ப வேகமா வந்து விழுமா. ஒரு வருடத்துக்கு எத்தனையோ விவசாயிகள் தென்னை மரத்தினுடைய அந்த இளநீர் விழுந்து அது தலைமையில் விழும்போது ஒரு டன் காட்டினா அதிகமான எடை அதிகமா இருக்குமா அந்த தேங்காயினுடைய பலம் இளநீர். அந்த தென்னை மரத்து ஓரமா போகும்போது ரொம்ப பத்திரமா போகும். அது தலைமையிலே விழுகிற பொழுது ஒரு டன் விழுந்தால் எவ்வளவு உண்டாகுமோ அவ்வளவு பலமா விழுமா. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விவசாயிகள். ஒரு வருடத்திற்கு எத்தனையோ பேர் இறக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்து சொல்றாங்க. இளநீர் விழுந்து விவசாயிகள். அப்ப அந்த பானம் மேலிருந்து சரன்னு வருது, கீழிருந்து ஒரு பொருளை போட்டா ரொம்ப மெதுவா தான் போகும். மேலிருந்து போற பொருள் வேகம் அதிகம், கீழிருந்து போற பொருள் மெதுவா தான் போகும். இப்போ அந்த பண்டினுடைய அபராங்கம் துவாரத்தை துளைக்கிறதா, விண்வெளியாக போய் பட்டதா இந்த வேடனுடைய பானமானது. ஒருவேளை அர்ஜுனன் பானம் முதல்ல பட்டிருந்தால் அந்த சிவபெருமானுக்கு ஏது பெருமை. சிவனை நோக்கி தவம் செய்து பாசுவதை கடைய அர்ஜுனன் பெற வேண்டும் என்று தவம் செய்கிறார். இப்ப ஒருவேளை அர்ஜுனன் பானம் முன்னப்பட்டிருந்திருந்தா அப்புறம் எதுக்கு சிவபெருமானுக்கு பெருமை ஏது? அதனால இவர் பானம் தான் முதல்ல போய் படுது. ஆஞ்சநேய பெருமான் ராமர் கொடுத்த கணையாழி கொண்டு போய் சீதாபிராட்டியார் இடத்துல அசோகவனத்துல கொடுத்தாரா இல்ல காண்பித்தாரா? ஒரு கேள்வி. அசோகவனத்திலே சீதை ராவணன் பன்னகசாலையோடு பெயர்த்து கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சுட்டான். ராமபெருமான் கணையாழி கொடுத்து அனுப்புறாரு, ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க. இவரு ஆஞ்சநேயர் போய் பொத்துன்னு குதிச்சாரு, கணையாழி கொண்டு போய் சீதாபிராட்டியாருக்கு கொடுத்திருப்பாரா காட்டியிருப்பாரா? இப்ப கொடுத்தா கொடுக்கிறவர்கள் கை மேல, வாங்குறவங்க கை கீழே. வாங்கினால் வாங்குறவங்க கை கீழே, கொடுக்கிற கை மேல. இப்ப மகாலட்சுமி தான் சீதாபிராட்டி, ஆஞ்சநேய பெருமான் பக்தன். பக்தன் போய் கொடுத்தாங்க என்று சொன்னால், சீதாபிராட்டி வாங்கினார் என்று சொன்னால் இது சீதைக்கு இழுக்கு. தெய்வம் வாங்கலாமா? அதனால என்ன பண்ணார் ஆஞ்சநேயர், இந்த கலையாயை உள்ளங்கையில வைத்து காட்டினார். அந்த அம்மா எடுத்துக்கிறாங்க. ஆஞ்சநேயர் கொடுத்தான்னு சொன்னா இந்த அம்மா கை கீழே வந்துடும். வாங்குற கை கீழே இருந்தா எப்ப தெய்வம் கீழே இருக்கலாமா கையே? அதனால
தன் உள்ளங்கையில வைத்து காட்டுகிற பொழுது அந்த அம்மா எடுத்துக்கிறாங்க. அப்ப கை மேல வந்து அப்படி உயர்த்தி சொல்லுகின்ற கருத்து. சிவன் அடித்த அந்த பானம் வேடலாக இருந்தாலோ அடித்த பானம் முதல்ல போய் வந்து அந்த பன்றி போய் அந்த அர்ஜுன அருகாமையில போய் விழுந்துதான்பா. 2 பானம் சொருகி இருக்குது பன்றியில. சிவபெருமான் கிட்ட போயிட்டாரு. வேடர் வடிவத்தோடு இருக்கிறாரு. அடே யாருடா நீ? மறையவனோ ஒரு குடைகள் வையம் காக்கோ மன்னவனோ வைசியனோ வடிவம் மாறி. மறையவனோ ஒரு குடையின் குலநாதனும் தன்னை கூறினானே. அடே யாரடா நீ? மறையவனோ ஒரு குடைகள் வையம் காக்கும் மன்னவனோ யார் நீ? பிராமணனா வைசியனா அரசனா யாரடா நீ? அப்பதான் அர்ஜுனன் மெதுவா கண் திறந்து நான் அர்ஜுனன். ஓ நீதான் வந்து அர்ஜுனனா? உன்னை தாண்டா இத்தனை காலம் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். கூறிய சொல் கொண்டறிந்து வேடன் மீண்டும். கூறிய சொல் கொண்டறிந்து வேடன் மீண்டும் குருகுலத்தோர் ஐவருளும் குனிவில் கற்று சீறிவரு துருபதனை தேரில் கட்டி சென்று குருதக்கினை செய் சிறுவன் நீயோ. வீரியயம் குலத்தில் ஒரு வேடன் தன்னை விண்மை பொறாது அவன் தடக்கை விரலும் கொண்டாய். அடே 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 உன்னை தாண்டா இத்தனை காலம் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். எங்கள் வேடர் குலத்திலே பிறந்த பஞ்சாலம் என்று சொல்லும்படியான துருவதை மன்னனை தெற்காலியை கட்டி எடுத்து சென்று அவமானப்படுத்தியவன் நீதானே. உன்னை தாண்டா நான் தேடுறேன். எங்களை போல வேடுவ பிள்ளை உங்கள் ஆசிரியர் தொடர்ந்தத்திலே பாடம் பயிலுகின்ற பொழுது உன்னால் அந்த வேடுவனாய் இருக்கிற எங்களை போன்ற வேடுவ தீவிரத்திலே வலதை கெட்டவதை வாங்குவதற்கு காரணமாக அமைந்தவன் நீதானே. உன்னை தாண்டா தேடுறேன். கன்றி வரு கனல் கடவுள் கையில் சேரும். கன்றி வரு கனல் கடவுள் கையில் தேரும். காண்டீவ கார்முகமும் கனையும் வாங்கி ஒன்றுவட காண்டவ கான் எரித்த நாளில் ஓர் உயிர் போல் பல யோனி உயிரும் ஆட்டி குன்றுதோறும் இருந்த வேட குழாம் அனைத்தும் நீருவட கொன்றாய். அடே 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 உன்னை தாண்டா இத்தனை காலம் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த கண்டவனத்தை எரித்து எங்கள் வேடர் இனமே அழிவதற்கு காரணமாக இருந்தாயே. உன்னை தாண்டா தேர்றேன்னாரு சிவபெருமான். உடனே அர்ஜுனன் பார்த்தான். வேடனே நான் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட வம்பு பண்ணாது. அடித்த பன்றி வேணுமானா எடுத்துட்டு போனான். வேடனே என்று குலம் குறித்து பேசியதனாலே அர்ஜுனனுக்கு ஒரு பிறவி கிடைத்தது. அடுத்த பிறவி கண்ணப்ப நாயனாராக திண்ணன் என்ற பெயரிலே திருக்காலஸ்தியிலே கண்ணப்பன் என்ற பெயர் வந்ததா ஒரு பிறவி கிடைச்சது. வேடனே என்று குலம் குறித்து பேசுகிறார். யாரையும் குலம் குறித்து பேசக்கூடாது. வேடனேன்னு சொன்னா இல்லையா, அர்ஜுனனுக்கு ஒரு பிறவி வேடுவ பிறவி இருந்துச்சு. வாடா என்னோடு யுத்தம் புரிகிறாயா? அடே வா என்ன சண்டை போடுறா? வாடா பேசுகிறாயா? வாடா என்னோடு மனுஷன் மண்ணுக்கும் எவனிக்கும் கலக்குறாத மனவழிக்கும் மலையுடன் போ வலிக்கும். மண்ணுக்கும் புயவலிக்கும் கலக்குறாத மனவழிக்கும் மறையுடன் போர்வாலியவும் வில்லுக்கும் முடின் மிகுத்தார் மண்மேல் உண்டோ விசயன் எனும் பெயர்க்குரிய விஷயத்தாலே சொல்லுக்கு விடை நின்று நீயும் நானும் தோல் வலியும் சிலை வலியும் காண்டல் வேண்டும். கல்லுக்கு நிகர்மணத்தாய் என்றான் அந்த காலையும் வில் வளைத்த ஒரு வெங்கனை மேல் விட்டார். வெங்கனை மேல் விட்டால் இருவருமாக சொல் சண்டை செய்கிறார்கள். வில் சண்டை செய்கிறார்கள். படார் 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 என்று பாலத்தை தொடக்கிறார்கள். வேடனுக்கும் இங்கு சிவனுக்கும் சண்டை நடைபெறுகிறது. இதிலே இந்த அர்ஜுனனுடைய வில்லும் அம்பு கிழந்து போச்சு.
வாடா என்னோடு சண்டைக்கு என்று மண் சண்டை செய்கிறார்களாம். கரங்களோடு கரங்கள், புஜங்களோடு புஜங்கள், தோள்களோடு தோள்கள், அடி அடி தடார் தடார் படார் 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 என்று 2 கரங்களையும் காலையில் பிடித்து சிவபெருமான் தூக்கி மேல அச்சார அர்ஜுனங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற உமா மகேஸ்வரி பார்த்தாங்க, குழந்தைக்கு வழி போதுங்க, எங்க இப்படி அடிக்கிறீங்க, மேல போனா அவன் பின்முதுகை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறான் பாருடி பையனை. சரி சரி அதான் இருக்கட்டும், அவன் கீழே வந்து விழுந்தா என்ன அவனுக்கு? அவன் கீழே வந்து விழுகிற நேரத்தில் ஒரு தடாகத்தை ஏற்படுத்தினாரா சிவபெருமான். அந்த தடாகத்தை வந்து பொத்து விழுந்தான். விழுந்த உடனே கரையேறி வந்து மனம் கொண்டு லிங்கம் செய்து லிங்க பூஜை செய்யறானா அர்ஜுனன். அந்தோ பஞ்சலிங்காய நமக, சக்தி லிங்காய நமக, தண்டலிங்காய நமக, தட்சலிங்காய நமக, பாசலிங்காய நமக, கதலிங்காய நமக, சத்ரலிங்காய நமக, திரிஜலிங்காய நமக, சூரலிங்காய நமக, பத்மலிங்காய நமக, சக்கரலிங்காய நமக. குமார மக்கள் அங்கு அர்ஜுன பெருமானாக தவம் செய்ய கைலாயமலைக்கு செல்லுகின்ற அந்த நிகழ்ச்சிக்காக குமார மக்கள் அனைவரும் திருவாளர் பழனி அன்பழகன் அவர்கள் வீட்டுக்கு செல்லும்படியாக விழாக்குழுவில் கேட்டுக்கொள்கிறார்கள். அனைத்து குமார மக்களும் புறப்பட வேண்டும். ஆக அங்க என்ன நடக்கிறதா? சண்டை நடக்கிறது. தடாகத்தில் எழுந்து வந்த அர்ஜுனன் லிங்கம் செய்து லிங்க பூஜை பண்றான். அப்ப மனுஷன் நினைக்கிறானா, இத்தனை ஆண்டு காலம் நாம் தவம் செய்தோம், தவத்தை கலைக்க ஒரு வேடுவன் வந்து நம்ம இப்படி செய்கிறானே சிவனே என்று அங்க இருக்கிற மலர் புஷ்பங்களாலே அந்த மலரால் லிங்கம் செய்து பூஜிக்கிற பொழுது இந்த புஷ்பங்களை எல்லாம் இந்த மலரால் லிங்கத்திற்கு வைத்துட்டு திரும்பி பார்க்கறானா, இந்த வேலை எங்குதுனாலும் இந்த மலரால லிங்கத்துக்கு வைக்கப்பட்ட அத்தனை மலர்களும் வேடம் தான் அழகுதான். ஆச்சரியம் அடைந்தான். ஆனா நாம் தேடிய தெய்வம் இதுதான் என்று புரிந்து கொண்டு உடம் மகிழ்ந்தான், துள்ளி குதித்து எழுந்தான். இறைவா இறைவா இறைவா. சிவபெருமான் காட்சி தருகிறார். அடே அப்பா, ஆடினான் கழித்தான் அயர்ந்தான் நின்றான், ஓடினான் குதித்தான் ஒழுங்கி மகிழ்ந்தான், பாடினான் பதைக்கரன் பவளமேனியை நாடினன் அடங்கினன் என்ற சிந்தையால் விழுந்து அருவினையினில் மெலிந்து நாயினும் அழிந்திய பிறவியின் அயறுவேன் முனம் செழுந்துடர் மணிப்பணி திங்கள் மௌலியாய் எழுந்தருளிய இது என்ன மாயமோ, இது என்ன மாயமோ? இறைவா தெய்வமே சிவனே சிவனே, ஆதியே அண்டமும் அனைத்துமாய் ஒளி ஜோதியே கொன்றையம் தொங்கல் மௌலியாய் வாதியே மரகத வல்லியால் ஒரு பாதியே பவளமாம் பரமரூபியே பவளரூபியே தெய்வமே என்று குதித்தார். பையராணி மணி பவளமேனியாய் செய்யவாய் மரகத செல்வி பாகனே ஐயனே சேவடி அடைந்தவர்க்கெல்லாம் மெய்யனே எங்குமாய் விளங்கும் ஜோதியே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு மேவா போற்றி, ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, பெண்ணுருவானாய் போற்றி, கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி போற்றி. ஜோதி 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 ஜோதி. பார்க்கின்றான், துள்ளி குதித்தான். இறைவா காட்சி தந்தாயே. ரிஷப வாகனத்திலே பார்வதா தேவியோடு விநாயகப் பெருமான் முருகப் பெருமானாக இங்கு காட்சி தருகிறார்களா? பார்த்து மகிழ்ந்தான் அர்ஜுன பெருமான். ஆஹா, என் 5 ஆண்டு கால தவத்தினுடைய மகிமை சிவபெருமானே எனக்கு காட்சி கொடுத்தானே என்று மகிழ்ந்தான் அர்ஜுனன். அதன் பிறகு
பேசத் தொடங்குகிறார் சிவபெருமான். அர்ஜுனா, 5 ஆண்டு காலம் தவம் செய்தாய் நீ. உன் தவத்தை காண்பதற்காக சிறு திருவிளையாடல்கள் புரிந்தோம். வேடனாக நான் மாறினேன். இங்கு தாய் அம்பாளாக மாறி வேண்டிய பிள்ளைகளாக விநாயகரும் முருகனும், வேட்டை நாய்களாக பூதகணங்கள் படைசூழ வந்தோம். உன்னிடத்திலே உன் தவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு என்ன வேண்டும் சுவாமி? எனக்கு பாசுபதை கலை வேண்டும் என்று வரம் கேட்டான். மகிழ்ச்சி அடைந்தார். அப்பா, இந்த பாசுபத கலையை உனக்கு கொடுக்கின்றேன் என்று அந்த பாசுபத கலையை சிவபெருமான் கொடுத்தார். பாசு என்றால் உயிர், பதம் என்றால் போய் அடைவது. இந்த பானத்தை அடித்தால் எல்லா உயிர்களும் இறைவனை போய் அடைந்து விடுமா. பாதாளம் 7 14 உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் இறைவன் பாதத்திலே போய் பணிந்து விடுவோம். அந்த உயிர் அங்கு சேர்ந்துடும். அப்படிப்பட்ட பாசுபத கலையை தான் அர்ஜுனன் பெறுகிறார் கைலாய மலையிலே. ஏன் சண்டை செய்தார்? முதல்ல சொல் சண்டை, பிறகு வில் சண்டை, அதன் பிறகு மல் சண்டை. இந்த 3 சண்டை செய்தார். இந்த வில் சண்டை செய்கிற பொழுது ஓங்கி அர்ஜுனன் அவன் தலையில் அடித்ததனால்தான் அந்த பின்பக்கமாக இருக்கிற முதுகு தண்டிலே ஒரு கோடு இருக்கும். 7 14 உலகத்திலேயோ ஏற்பட்ட அந்த தண்டினுடைய அடிவாகத்தை விடுத்து அடித்ததனுடைய படுகு எல்லாருடனுடைய முதுகில 7 17 உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் அந்த தழும்பு இருக்குமா. சொல் சண்டை, வில் சண்டை, மல் சண்டை, இந்த ஆயுதத்தை அர்ஜுனன் பயன்படுத்தினா பலம் வேணுமா. அதான் சிவபெருமான் அவன் இடத்துல மல் சண்டை போட்டான். இத்தனையும் புரிந்து அந்த அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்து சிறப்பான முறையிலே அப்படி அவருக்கு காட்சி தந்து கொடுத்ததாகவும் எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று திருவாயை மலர்ந்தருளினார். என் நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டோர்க்கும் இறைவா பெயர் நாடகமெல்லாம் மானே தருவிழார் இது மாதே நிகழா. மானே தருவிழியால் திருமாதே நிகழெழிலால் மொழியால் பொருத்திலே தருணுதலால் மொழியால் பொரு சிலையே தருணுதலால் ஆனே தனநிகழ்வால் தருநாடகம் எல்லாம் தரை நிகழ்வால் பெயர் தருநாடகம் எல்லாம் நானே சரி தொடையா இரு கண் கண்டு கழித்தார். சரி தொடையார் இரு கண் கண்டு கழித்தார். ஊர்வசி நாட்டியத்தை வெளிப்படுத்தினால் அந்த நாட்டியத்தை ரசிக்கிறாரா? ஊர்வசியை ரசிக்கவில்லை. அந்த நாட்டியம் முடிந்த பிறகு தங்க தாமால தட்டிலே வடிவரியங்கள் பொற்காசுகள் வைத்து அர்ஜுன பெருமானிடத்திலே கொடுத்து ஊர்வசிக்கு கொடுக்க சொன்னாங்க. அந்த தங்க தாமால தட்டை வாங்குகிற பொழுது அர்ஜுனை கொஞ்சம் தொட்டு வாங்கினாதான் ஊர்வசி தொட்டு பார்க்கலாம். அதன் பிறகு எல்லாரும் அவர்கள் இருப்பில் சென்றார்கள். அர்ஜுன பெருமானுக்கு தங்குவதற்கு ஒரு இடவசதி. அற்புதமா தேவர் உலகத்தில் தேவேந்திரன் இந்திராணி அழைத்து அமுது கொண்டு வர சொன்னாராம். ஒரு கிணத்திலே அமுது கொண்டு வந்து வைத்தார்கள். தேவேந்திரனுக்கு தனியா, அர்ஜுனுக்கு தனியா. தேவேந்திரன் என்ன பண்ணாரா? அர்ஜுனுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அமுத கிண்ணத்தோடு இவரோ கை வச்சு சாப்பிடாராம். இந்த மாதிரி நினைக்கிறாங்களா இந்திராணி? என்னதான் இருந்தாலும் அவன் பூலோகவாசி. அவன் உணவருந்துகின்ற அமுதத்தை நீங்களும் பருகுகின்றீர்களே, எப்படி இது? அப்பதான் தேவேந்திரன் சொல்றானா, இந்திராணி என்னை காட்டிலும் அவன் சிறந்தவன். யாருமே காண முடியாத காட்சியை கண்டு சிவபெருமானிடத்தில் தவம் செய்து பாசுவதற்கனையை பெற்றிருக்கின்றான். அவன் அந்தஸ்து நீங்க உயர்ந்திருக்கிறது. அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனோடு நான் சரிசமாய் உண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சொன்னார்.
அதன் பிறகு அவர் தனி அறையிலே பஞ்சனையிலே போய் சிறப்பாக ஓய்வெடுக்கிறார் அர்ஜுன பெருமாள். அந்த நேரத்தில் இந்த ஊர்வசி நாட்டியத்தை ரசித்தவர். இரவு ஆகிறது. அவர் எப்படித்தான் இருக்கிறார், நம்மை ரசிப்பாரா என்று அந்த அந்தப்புறம் சென்று அர்ஜுனன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற அறையிலே கதவை தட்டுகிறார். யாரது? நான் ஊர்வசி. ஊர்வசியா என்று அர்ஜுன பெருமான் கதவை திறந்தார். அம்மா வர வேண்டும், வர வேண்டும் அம்மா. போய் நிற்கின்ற ஊர்வசி பார்க்கிறார். ஐயா, எத்தனை அழகாக இருக்கின்றீர்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றீர்கள். பூலோகத்திலே பிறந்த நீங்கள் 5 ஆண்டு காலம் தவம் செய்து இந்த தேவ உலகத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகா, இது இரவு நேரம், நீங்கள் தனித்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்துவிட்டு ஆசீர்வாதங்களை பேசி உங்களோடு இன்பத்தை துய்த்து விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என்ன இது ஊர்வசி, என்ன பேசுகிறீர்கள்? நியாயமான வார்த்தையா நீங்கள் பேசுவது? இந்த தனி இரவின் கண்ணின் இரு தோல் தழுவவரவே, இந்த தனி இரவின் கண்ணின் இரு தோல் தழுவுறவே, வந்துற்றென தாயாகம் வகையில் புகழ் செய்யா, நிந்தித்த நீ செய்தவ நெறியின் பயனெல்லாம் வெந்துற்றரு நீராயழ விடுவேன் எனது புறா. அர்ஜுனா, என்ன நேரம் இது? இரவு நேரம், நிலவு காய்ந்து கொண்டிருக்கின்றது, அமுது பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த இரவு நேரத்திலே ஒரு பெண் தனித்து வந்திருக்கின்றேன். ஆசீர்வாதங்களை என்னிடத்திலே பேசி நாம் இருவரும் சதாபமாக இன்பத்தை துய்த்து அந்த இன்ப ரசத்திலே முழுகுவோம். தனித்திருக்கின்றோம், வா, என்னை கட்டி தழுவி இன்பத்தை கொடுத்து விடு அர்ஜுனா. அம்மா, என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? தேவ உலகத்திலே தேவ சபையிலே நாட்டி வாழக்கூடிய நீங்கள் இப்படி தனித்திருக்கிற இடத்திலே இந்த வார்த்தைகளை பேசலாமா? அடே, பகல் பொழுதே நான் நாட்டியமாடுகிற பொழுது கண்விழித்து என்னை எத்தனை முறை பார்த்தார், என்னை ரசித்தாய் அல்லவா? இப்ப தனித்திருக்கின்ற ஒரு இடத்தில் வந்து வாழாய் என்று அழைத்த பொழுது எந்த வார்த்தையடா பேசுகிறாய்? அடே, ஏதாவது உனக்கு தெரிகிறதா? ஒரு பெண் தன்னன் தனிமையிலே உன்னை வந்து அழைத்து இன்பத்தை துய்த்து விடலாம் என்று கேட்கின்றேன், மறுத்து பேசுகிறாய். ஏ அர்ஜுனா, என்னடா? நின் போல் மரபுடையார் இருநில மன்னரில் உண்டோ, அன்போடல் வருபாவை அடைவு உண்ணி அளித்தாய், பொன் போல் இடையாடவர் புகழா மொழி புகழ்வாய், வன்போருள் நலமோ பெருமிதமோ வளர்ப்புகழோ. ஏ அர்ஜுனா, என்னை அடைய வேண்டும் என்று எத்தனை பேர் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் அழகை பார். இந்த நாட்டிய பெண்களே ஊர்வசி என்றால் இத்தனை 30 முக்கோடி தேவர்களோ எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உன் மீது ஏக்கத்தோடு வந்திருக்கின்றேன். என் ஏக்கத்தை நீ பூர்த்தி செய்ய மாட்டாயா? அடே மனிதா, தேவர் உலகத்து தேகம் என்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் நீ சிம்பமாய் இருப்பாய். இப்படி ஒரு லோகத்திலே, இந்த தேவ உலகத்திலே ஊர்வசி உனக்கு கிடைத்தால் என்று சொன்னால் உன்னை புகழ்ந்து பேசு. என் அழகை பார், என் ஆட்களை பார், என் நாட்டியத்தை கண்டாய், என்னை முழுமையாக காண்பாய். வா அம்மா, ஏண்டாம் தாய், இப்படி ஒரு சோதனையை எனக்கு கொடுக்காதீர்கள். அம்மா, உன்னை அம்மா என்று அழைக்கின்றனே. வந்த மரா